ஸோ ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சும்மா தாங்க ஜஸ்ட் ஒரு கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் அப்படி என்னோடய சைக்கிள் தூக்கிட்டு கிளம்பிட்டேன். நான் கடைக்கு போகிறேன். என்ன வாங்க போகிறேன்? கடலை மாவு வாங்க. ஸோ ஹாய் ஹால், திஸ் இஸ் மீ கௌதம் சூர்யா. இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விலாகில் சைக்கிள் எடுத்துகிட்டு சைக்கிளிங் பண்ணிவிட்டு அப்படியே கடைக்கு போய்ட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கு வர போகிறோம். ஓகே, ஸ்டார்வா வந்து நான் வீட்டிலே ஆன் பண்ணிட்டேன். அப்புறம் இன்றைக்கி வெதரும் நமக்கு சாதகமாக தான் இருக்குது, வெயிலும் இல்லை. மேபி ரிட்டன் வரும்போது வெயில் அடிக்கலாம், பட் இப்போதைக்கு வெயில் இல்லை, மேகமூட்டமாக இருக்குது. அப்புறம் ஆப்போசிட் விண்டும் இல்லை, நமக்கு ரோடும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. ஜாலியாக ரைட் பண்ணிட்டு போகலாம். டிராஃபிக்கும் இல்லை, அதே மாதிரி. ஏன்னா போகிறதே நம்ம வில்லேஜ் ரோடு தானே இந்த பக்கம். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமராபாளையத்துக்கு டிமார்ட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் நம்ம. ஏன்டா நீ ஆன்லைன்லேயே வாங்கலாமேடா, இது எதுக்குடா நீ வந்து 25 கிலோமீட்டர் சைக்கிள் எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு கேட்கலாம். ஆன்லைனில் வாங்கினா இல்லைன்னா பஸ்ஸில் போகலாம், இல்லை பைக்கில் கூட போகலாம். யாராவது சைக்கிளுங்களை போவாங்க, யாராவது சைக்கிள் எடுத்துகிட்டு போவாங்களா? நான் போவாங்க, அதுதான் நம்மளோட ஸ்பெஷலு. போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணால் அதில் என்ன கிக் இருக்குது? சைக்கிள் எடுத்துகிட்டு போகணும் ஒரு 25 கிலோமீட்டர், திரும்ப ஒரு 25 கிலோமீட்டர் சைக்கிள் பண்ணிகிட்டே வரணும். என்ன வெயில் அடிக்கல, இனிமேல் வெயில் அடிக்கும். அந்த வெயிலில் மண்டை காயணும், கால் முட்டி வலிக்கணும். அதில் தானே ஒரு கிக் இருக்குது. A few moments later. ஓகே, சரி பண்ணிட்டாங்க நம்ம சைக்கிள். 10 கிலோமீட்டர் வாட்டர் பிரேக் கிடைக்கலான்னு நினச்சேன். டோட்டலாக நீ என்னடா வாட்டர் பிரேக் கிடைக்கிற, ரைடுக்கே பிரேக்கடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டான். பஞ்சர் ஆயிடுச்சு சைக்கிள். நினச்சேன் அப்போயே போகலாமா வேணாமா அப்படின்ட்டு ஒரு யோசனையிலே இருந்தேன். சரி என்ன தான் ஆக போகுது அப்படின்னு நானும் கிளம்புனேன். பார்த்தா நம்ம பையன் வேலையை காட்டிட்டான். ஹெர்குலஸு காலையில் காற்றடிச்சேன், நல்லா தான் இருந்தது. செக் பண்ணேன், பார்த்தா டயரே தேஞ்சிருச்சு, ஃபுல்லாக பஞ்சரு. நல்லா ஃப்ரண்ட் டயர் தான் பஞ்சர் ஆச்சு, பின்னாடி டயர் நல்லா தான் இருக்குது. பள்ளத்தில் அழுத்திட்டு போயிடலாம், பட் 10 கிலோமீட்டர் வந்துட்டேன். அப்படியே ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளிட்டு போகலாம், இன்னொரு 5 கிலோமீட்டர் வந்து பெடல் பண்ணிகிட்டே போயிடலாம், அப்படியே ஓட்டிகிட்டே போயிடலாம். அவ்வளோதான், இந்த ரைடு வந்து ஃபெயிலியர் ரைடு தான். தோத்துக்கிட்டே இருக்கீடா. என்னத்த சொல்கிறது, என் நிலைமை பாருங்கள். வர வழியில் 2 சைக்கிள் கடை இருந்திருக்கு, ஆனால் இந்த 2 சைக்கிள் கடையுமே வந்து பூட்டியிருக்கு. அப்புறம் ஒரு ஆட்டோவையும் காணும். ஒரு ஆட்டோ வந்தது, அது லோடாக தான் வந்தது. அடுத்து ஒரு ஆட்டோ வருதுன்னு பார்க்கலாம், இல்லைன்னா அப்படியே தள்ளிகிட்டே போக வேண்டியதான். ஆசையாக வந்தேன் சைக்கிளிங் பண்ணலாம், டிமார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் பார்த்தா இப்படி தள்ளிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. என்னத்த சொல்ல, நம்ம என்னப்பா செய்யறது? நம்ம ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? உன்னை அப்படியே குத்துறா. நீ வீட்டுக்கு வா, உன்னை நான் பேசிக்கிறேன். இருந்த 2 சைக்கிள் கடையுமே மூடிட்டாங்க. அப்புறம் ஒரு 4-5 ஆட்டோவில் வந்து லிஃப்ட் கேட்டேன், எல்லாமே லோடு தான். 2 பேர் நிறுத்தாமல் போயிட்டாங்க. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டேன். கொஞ்சம் தூரம் நான் வீட்டுக்கு போயிடுவேன். சைக்கிள் ஓடிட்டு வந்தால் தான் வந்து துரத்துறானுங்கன்னு பார்த்தா, தள்ளிட்டு வரப்பையும் இந்த நாய் நண்பர்கள் வந்து துரத்துறானுங்க. இவங்களோட ஒரே பேஜாராக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. இங்க பேசிக்கிட்டு இருக்கா. டயரும் வீணாக போச்சு, டியூபும் வீணாக போயிருக்கும். ஏன்னா நான் கொஞ்சம் தூரம் வந்து பெடல் பண்ணிகிட்டே வந்தேன் பள்ளத்தில். ஸோ கண்டிப்பாக டியூபும் வந்து டேமேஜ் ஆகிருக்கும், டயரும் தேஞ்சிருச்சு. 2 சேர்த்து மாற்ற வேண்டியதான். நெக்ஸ்ட் வீடியோவில் சைக்கிள் ரெடி பண்ணிவிட்டு அகைன் நம்ம வந்து ஷாப்பிங் போகலாம்.